Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல வாழைப்பூவை வச்சு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில ஒரு டேஸ்டியான பொரியல் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு 4 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் வாழைப்பூவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சதுனால பார்த்திங்கன்னா என்கிட்ட எப்படி அந்த நார் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு டெமோ காட்ட முடியல. நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். சின்னதாக இருக்கிற மாதிரி 2 வாழைப்பூவை நான் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூ எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்றது போல் எல்லா பொருளையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கிறேன். உடனே நான் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறதுனால வெறும் தண்ணியிலே நான் பூவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்படி இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் தயிர் கூட தண்ணியில் சேர்த்துட்டு நீங்கள் வாழைப்பூவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியிலேருந்து அப்படியே எடுத்து கடாயில் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இந்த பக்கம் 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிட்டேன். நல்லா வதங்கி வந்துருச்சு. ரொம்ப பார்த்தீங்கன்னா கலர் மாறுற வரைக்கும்லாம் வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வாழைப்பூ, முட்டை எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போவே உப்பு சேர்த்துடுறேன். லைட்டாக கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் நான் பிழிய போகிறதில்ல. வாழைப்பூ வேகிறதுக்காக நம்மளே தண்ணி சேர்ப்போம். அதனால் சும்மா தண்ணியிலேருந்து இது போல் எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வாழைப்பூவை தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் வடித்து சேர்ப்பாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் நம்ம வேக வச்சு அந்த வடிக்கிற தண்ணியிலே எல்லா ஸ்ட்ரென்த்தும் போய்டுன்றதுனால நான் இப்படியே வேக வச்சுக்க போகிறேன். இதிலே தண்ணி சேர்த்து. ரொம்ப சின்ன பூவாக இருந்ததுனால 2 எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு பூ எடுத்திங்கன்னா கூட நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக இருக்கும். முதல்ல கலந்து கொடுத்துட்டு வாழைப்பூ சேர்க்கும் போதே இப்போ அதில் தண்ணி விட்டுருக்கும் பார்த்தீங்களா, அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வேணும்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்கக்கூடாது. வாழைப்பூ வேகிறதுக்காக மட்டும் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணோம்னா நல்லா பூ வெந்து வந்துடும். ரொம்ப டைம் எடுக்காது வேகிறதுக்கு, சீக்கிரம் வெந்துடும். இப்போ தண்ணி அவ்வளோக்கா இல்லை, அதனால் ஒரு 50 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். தண்ணியும் ட்ரை ஆகணும், அதே சமயம் வாழைப்பூவும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். வாழைப்பூ இந்த பக்கம் நல்லா வெந்து வரத்துக்குள்ளே இன்னொரு பக்கம் 5 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ நல்லா வெந்து வந்துருச்சு. சேர்த்துருந்த தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணோம்னா வாழைப்பூ நல்லா வெந்துடும் சாஃப்டாக. இப்போ இது கூட பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த 5 முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டை உங்களோட விருப்பம் தான். 2-3 முட்டை சேர்த்துக்கலாம், இல்லை 5 முட்டை கூட சேர்த்துக்கலாம். வாழைப்பூ சாப்பிட மாட்டுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு, இல்லை வாழைப்பூ பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் இது போல் முட்டையை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வாழைப்பூ முட்டை பொரியல் பண்ணி கொடுங்க. நல்லாயிருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்றதுனால இப்போ முட்டையை மட்டும் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணால் போதும். முட்டை நல்லா வெந்துட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இது கூட மேலே கொஞ்சம் மிளகுத்தூளியும் நீங்கள் தூவி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியாக டேஸ்டியாக வாழைப்பூ போட்டு முட்டை பொரியல் பண்ணியிருக்கோம். ப்ளைனாக நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணியிருக்கோம். முட்டை பொரியல், முட்டை பொடி மாஸ்னு சொல்லுவாங்க. வாழைப்பூ கிடைச்சிதுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைப்பூவே சாப்பிட பிடிக்கல, இல்லை இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்கனாலும் இதுக்கப்புறம் வாழைப்பூ ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.